முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று இருக்குது நண்பர்களே. நம்மளோட இந்த எல்ஐசி ஆஃப் இந்தியா ஒரு பெரிய டீல் ஒன்று முடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க டாக்டர் ரெட்டி அப்படிங்கிற ஷேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1.67 crores ஷேர்களை வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து 8% மேலே இன்க்ரீஸு. இப்போ 1.67 crores வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2200 கோடி வருது. அப்போ இவங்க வந்து டோட்டலாக இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி டேட்டில் செம்ம பீக்கு கிட்டத்தட்ட 3% வந்து இன்க்ரீஸ். இன்றைக்கி நம்ம இந்த டாக்டர் ரெட்டிங்கிற ஷேர் இன்றைக்கி ஓப்பன் ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா 1264, ஹை பார்த்திங்கன்னா 1303. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 3% ஹைக்கு. இந்த டாக்டர் ரெட்டியில் எல்ஐசியோட ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 2024 செப்டம்பர் எண்டில் 5.6 வச்சுருந்தது. இப்போது 8.26க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் மூலமாக நமக்கு வந்த படிப்பினை என்ன அப்படின்னா, இவங்க வந்து எல்ஐசியை நம்ம 3% போட்டிருக்காங்க, ஸோ நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு டாக்டரில் போட்டலாமான்னா அப்படி கிடையாது. அவங்களுடைய சக்திக்கு அவங்க டோட்டலாகவே இன்க்ரீஸ் வந்து 3% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய கையிருப்பு எவ்வளோவா இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளும் இப்போ மொத்தமாக இருக்குது 50,000 இருக்குது, மொத்தமாக கொண்டு எல்லாத்தையும் போட்டலாமான்னா அப்படி போட முடியாது. 50,000 இருக்குது அப்படின்னா 5000 ஒவ்வொரு பங்காக தான் நம்ம வாங்க முடியும். அப்படி வாங்குறது தான் உசிதம். ஏன்னா அப்படின்னா தான் நம்மளோட வந்து அசலுக்கு மோசம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி நம்ம சேனலோட வேல்யூ பிக் ஆஃப் தி டே என்ன அப்படின்னா விப்ரோ. இந்த விப்ரோங்கிற ஷேரு ஸ்டாக் பிஇ 19.8, இண்டஸ்ட்ரி பிஇ 28.1. ஸோ 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 20, 5 இயர்ஸில் 22, 10 இயர்ஸில் 18, மேக்ஸிமம் 18. எப்படி பார்த்தாலும் நமக்கு இது இன்றைக்கி டேட்டில் வேல்யூ பிக் தான். இன்றைக்கி நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே பேட்டர்னுக்குள்ளே தான் நிற்கிறான். வெளியிலையும் போக உள்ளேயும் வரல. அடுத்தடுத்த ட்ரேடிங்ஸில் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.